கனிகள் மற்றும் விதை பரவுதல், dispersal of fruits and seeds. இப்போ விதை அப்படின்னா ஒரு கனிக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாகம்தான் விதை. அந்த விதை ஒரு கரு, சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் ஒரு பாதுகாப்பான உரை, இந்த விதையுறை ஆகியவற்றை கொண்டுள்ளது தான் ஒரு விதைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த விதைக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு கரு இருக்குது, அது சேமித்து வச்சுருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குது, இது ரெண்டுத்தையும் அது மேலே போர்த்தனாப்பில் ஒரு உரை, அதுக்கு பேர் விதையுறை. இது எல்லாமே சேர்ந்தது தான் விதைன்னு சொல்கிறோம். ஆக விதை பிளந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கருவானது முளைக்கும். இப்போ இதை முளைக்கிறதுக்கு சிலது அப்படியே வளர்ந்துடும், சிலதுக்கு அந்த ஏஜென்ட்ஸ் தேவை. அது பறவைகள், பாலூட்டிகள், ஊர்வன, மீன், எறும்புகள், பூச்சிகள், மண்புழு கூட ஒரு விதமான விதை பரவுதலுக்கு உதவுகின்றது. இது இந்த மாதிரி உதவும்னா அதுக்கு தேவையான கவர்ச்சிகரமான நிறம், மணம், வடிவம், சுவை இதெல்லாம் அந்த கனிக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த பறவைகள், பாலூட்டிகள் எல்லாமே உதவும். இந்த ஒவ்வொரு விதைக்குமே ஒரு விதைக்கும் ஒரு உறங்கு நிலையில் உள்ள எதிர்கால தாவரங்களை கொண்டுள்ள ஒரு விதையாகும். இந்த புவியியல் பகுதிகளில் மீது பரவலாக விதைகளை விநியோகிக்கும் முறை, அதுக்கு பேர் தான் விதை பரவுதல்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லணும். தாய் தாவரத்திடம் இருந்து பல்வேறு தூரத்திற்கு, கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் அது சேர்க்கணும். அதை விதை பரவுதல்னு சொல்கிறோம். இப்போ விதை பரவுதல் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? இப்போ ஒரு தாய் தாவரம், ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே எல்லா விதைகளும் உதிர்ந்து விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மழைக்காலம் வரும் பொழுது நீரை கொண்டு எல்லா விதைகளும் முளைக்குது. இப்போ ஒரு தாய் தாவரத்துக்கு கீழே இருந்து ஒரு 100 விதைகள் விழுது அப்படின்னா 100மே முளைக்குதுன்னு வச்சுக்க. அப்போ அந்த 100மே முளைச்சிச்சுனாக்கா அந்த 100மே அது ஒரு மரமாக முளைக்க முடியுமா? முளைச்சதுன்னா என்ன ஆகும்? காற்று, இடம், உணவு எல்லாத்துக்குமே பற்றாக்குறை ஏற்படும். புரியுதா? எல்லாமே ஈக்குவலாக கிடைக்காது. அப்போ தாய் தாவரத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி விழுந்தாதான் அது நல்ல மாதிரியான உணவு பெற்று நல்ல மாதிரியாக வளர முடியும். பிற்காலத்தில் அது மூலமாக நம்ம உதவியெல்லாம் பெற முடியும். அதுக்கு கனி பரவுதல்ன்ற ஒரு வினை நடந்தால் தான் அது முடியும். இந்த கனி பரவுதல் எதன் மூலமாக நடக்கும்னா காற்று, நீர், விலங்குகள் இந்த காரணிகளோட அது நடைபெறுது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. கனி பரவுதல் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஒரே இடத்துல இதெல்லாமே வளர்ந்ததுனாக்கா அந்த காற்று, உணவு, தண்ணீர் பற்றாக்குறையால் எல்லா விதைகளுமே அழிஞ்சு போயிடும். நாளடைவில் தாய் தாவரம் கூட சரியாக வளர முடியாமல் போயிடும். அதனால் அடுத்த தலைமுறையானது நல்ல முறையில் வளரணும் அப்படின்னுட்டுன்னு சொன்னால் அது தாய் தாவரத்தை விட்டு விலகி தான் இருக்கணும். விலகி வளரும் பொழுது நல்ல விதமாக வளரும், பெரிய தாவரமாக வளரும். இப்போ ஒரு மாமரம் இருக்குது, மாமரத்துக்கு கீழே ஒரு மாவிதை எல்லாம் ஒரு 100 கணக்கான மாவிதை விழுந்துருச்சுன்னா அது எப்படி வளர முடியும்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் மரமாக வளர்ந்ததுன்னா என்ன ஆகும்? வளர முடியுமான்றது முதல் கேள்வி. அது அப்பி தப்பி வளர்ந்ததுன்னா கூட 100மே வளருமா? கிடையாது. 100மே வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா இந்த சூழ்நிலைகள் சொன்னேன் இல்லையா, ஈக்குவலாக எதுக்குமே கிடைக்காது. உணவு, காற்று, இருப்பிடம் இது எல்லாமே ஈக்குவலாக கிடைக்காத பட்சத்தில் 1, 2 தான் தேரும். அந்த 1, 2 கூட தாய் தாவரத்துக்கு கீழே எப்படி வளரும்? முடியாது இல்லையா? அதனால தாய் தாவரத்தை விட்டு தள்ளி வளர்ந்தால் மட்டும்தான் அதால் என்ன செய்ய முடியும்? வேரூன்றி வாழ முடியும். அதனால் விதை பரவுதல் ஒரு பொதுவான ஒரு வழிமுறை. அப்படி இருந்தால் தான் தாவரங்களை
வகைகளை கூடிய நம்மளால் நிலைநிறுத்த முடியும். இதுக்கு வந்து கனி முதிர்தல் மற்றும் விதை பரவுதல் பல உகந்த சூழல் காரணங்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போது இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த இடம்பெயர்தல் பல விதங்களாக பிரிச்சிருக்கோம். நம்ம காற்று மூலமாக, நீர் மூலமாக, விலங்குகள் மூலமாக, பூச்சிகள் மூலமாக இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பகுதியில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ அதில் முதல் டைப் வந்து காற்றின் மூலம் பரவுதல், டிஸ்பர்சல் பை விண்டு. அது வந்து அனிமோகோரின்னு சொல்கிறோம். தனி விதைகள் அல்லது முழு கனிகளில் தோன்றும் பல மாற்றுருக்கள் காற்றின் மூலம் அவை பரவ உதவி செய்கின்றது. உயரமான மரங்களில் கனிகள் மற்றும் விதைகள் பரவுவது அதிகம் நிகழ்கிறது. காற்றின் மூலம் பரவ உதவும் தகவமைப்புகள் வருமாறு அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு தனி விதையானது அல்லது முழு கனிகளிலிருந்து தோன்றக்கூடிய விதைகள் எப்படி பரவுது அப்படின்னா, சின்ன சின்ன தாவரமாக இருந்ததுன்னா காற்று தேவையில்லை. மரம் வந்து நல்ல உயரமான மரமாக இருக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய கனிகள் மற்றும் விதைகள் பரவுறது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ காற்றின் மூலமாக ஒரு விதை பரவுதல் நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான தகவமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லிஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள். காற்று அடித்தா அது ஈஸியாக அடிச்சுட்டு போகிற மாதிரி எப்படி இருக்கணும்? விதைகள் சின்னதாக இருக்கணும், இல்லை அதுக்கு தட்டையாக இருக்கணும், ரெக்கை இருக்கணும். சரியா? ரெக்கைகள் இருக்கணும். அதே மாதிரி இறகு வடிவ இணை அமைப்புகள் இருக்கணும். அதே மாதிரி காற்று விசை உணரும் செயல்முறை, சென்சர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு காற்றால் அந்த ஒரு விதையானது காற்றின் மூலமாக அடித்து செல்ல முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சரை பாருங்கள். மிகச்சிறிய விதைகள். ஒன்று, விதைகள் நுண்ணியதாக இருக்கணும், மிக மிக சிறியதாக இருக்கணும், லேசானதாக இருக்கணும், தட்டையானதாக இருக்கணும், வெளி உரையை பெற்றதாக இருப்பின் அவற்றின் எளிதில் பரவுதலை செய்ய முடியும். அதுக்கு ஆர்கிட் தான் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம். விதைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் தான் ஈஸியாக காற்றுல அடிச்சுட்டு போக முடியும். பெருசாக மாங்கொட்டை மாதிரி இருந்து அடிச்சுட்டு போகுமா? முடியாது இல்லையா? சின்னதாக இருக்கணும், அது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். தட்டையாக இருந்தால் டிஸ்க்கு, இப்போ டிஸ்க் விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல அப்படியே பறக்கும் இல்லையா? அப்படி தூக்கி போட்டோம்னா காற்றுல பறக்கும். இப்போ ஃப்ளாட்டாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், லேஸாக இருக்கணும். இது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா காற்றுல ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து ஆர்கிடுகள், தொற்று தாவரங்களின் விதைகள். அதுக்கு அடுத்து வந்து இறகுகள், இறக்கைகள், விங்ஸ். அப்போ சில விதைகளுக்கு வந்து இறக்கைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தட்டையான அமைப்பு கொண்ட இறக்கைகள் கொண்ட விதைகள் மற்றும் முழு கனிகள் காணப்படுவது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மேபிள், அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 6.28ன்னு ஒரு படம், 6.29ன்னு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதை இருக்குது. அது விதைக்கு வந்து 2 விங்ஸ் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, இறக்கை வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒன்று. அடுத்ததில் வந்து ஆஸ்க்லபியாஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெலோட்ராபஸ். ஆமாம், எருக்கன் செடியில் உள்ள அந்த காயை பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிளந்துருக்குது. பிளவுபற்ற அந்த காயை பார்த்தீங்கன்னா விதை வந்து அதனுடைய ப்ரௌன் கலரில் விதை இருக்குது. அதனுடைய அந்த அப்பெண்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது. காற்று அடித்த உடனே என்ன ஆகும்னா அந்த விதை வந்து அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த அப்பெண்டேஜஸ், அந்த இறக்கைகள் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த அப்பெண்டேஜஸ் மூலமாக ஈஸியாக அப்படியே காற்றுல பேராஷூட் மாதிரி அப்படியே பறந்துட்டே போயிடும். இது அதில் வரக்கூடிய ஒரு விதமான ஒரு அப்பெண்டேஜஸ், காற்று மூலமாக ஈஸியாக பறந்து போயிடும். அடுத்தது
இறகு வடிவ இணை அமைப்புகள், ஃபெதரி அப்பெண்டேஜஸ். இப்போ நான் இந்த கெலோட்ராபஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இது கனிகள் மற்றும் விதைகளில் காணப்படுகின்ற இறகு வடிவ இணையுறுப்புக்கள், பரவுதல்ல மிதக்கும் திறமை பெற்றது, காற்றில் அழகாக அப்படி மிதக்கிட்டே போயிடும். இதுக்கு வெர்னோனியா, அப்புறம் ஆஸ்கில்பிடியாஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு படத்தில் ஒன்று இந்த எருக்கம் கனியை காமிச்சேன் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது காற்று விசையுணரும் செயல்முறை, சென்சார் மெக்கானிசம். ஒரு வலுவான காற்று மூலம் கனிகள் அதிர்வடைய செய்யும் பொழுது அவை பிளவுபட்டு அதன் மூலம் விதைகள் வெளியேற்றப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பாப்பி விதைகள் மற்றும் அரிஸ்டலோக்கியா. பாப்பின்றது ஒரு பழம், அது டொப்புன்னு அது வெடித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய அந்த விசை அது மேலே படும் பொழுது, அந்த வேகம் அது மேலே படும்போது அந்த விதையானது வெடித்து அதுக்குள்ளே கனியானது வெடித்து அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே பரவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது காற்றின் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு விதமான டிஸ்பர்சல், பரவுதல், விதை பரவுதலை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது நீர் மூலம் பரவுதல், டிஸ்பர்சல் பை வாட்டர் ஹைட்ரோகோரி. நீர்நிலைகளில் அல்லது நீர் நிலைகளுக்கு அருகில் வளரும் தாவரங்களின் விதைகள் மற்றும் கனிகள் பொதுவாக எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காற்றில் இருக்கிறதுக்கு பறந்து செல்றதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி விங்ஸ் இருந்தது, இறக்கைகள் இருந்தது, அது சின்னதாக இருந்தது, விதைகள் கனிகளும் சின்னதாக இருந்தது, ஃபெதரி அப்பெண்டேஜஸ் இருந்தது, இதை மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தாவரங்களின் கனிகள் விதைகள் அல்லது நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களின் விதைகளின் கனிகள் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் சில தகவமைப்புகள் உண்டு. இப்போ தலை கீழ் கூம்பு வடிவ பூத்தளம். பூத்தளம்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பூத்தளம் ரிசெப்டக்கலுங்கிறது அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் மேலே பூனுடைய மலர்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். எண்ணெய், அல்லிவட்டம், புள்ளிவட்டம் எல்லாம் அது மேலே தான் அமர்ந்திருக்கும். அதுக்கு பேர் தான் ரிசெப்டக்கல்னு நம்ம சொல்கிறோம். அந்த கூம்பு வடிவம், தலை கீழ் கூம்பு வடிவம் பெற்ற ஒரு பூத்தளம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தாமரை தான் அதுக்கு எக்ஸாம்பிள். அப்படின்னா தலை கீழ் கூம்பு வடிவம்னா, கூம்பு வடிவம்னா எப்படி, இப்படி இருக்கும், முக்கோணம் மாதிரி கூம்பு வடிவம் இப்படி. தலை கீழ் கூம்பு வடிவம்னா இப்படி வரும். அப்போ மேலே அகலமாகவும் கீழே கூர்மையாகவும் இருந்ததுன்னா அது தலை கீழ் கூம்பு வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். கோனிக்கல் ஃப்ளார்ஸ், கோனிக்கல் இப்படி இருந்தது, இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது அதை கீழே ஷார்ப்பாகவும் மேலே அகலமாகவும் இருந்ததுன்னா அதில் நிறைய காற்று அறைகள் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தாமரையினுடைய கனி விதைகள் தான் எக்ஸாம்பிள். இப்படி இருக்கும், ஃப்ளாட், இப்படி கீழே கூர்மையாகவும் மேலே ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இந்த இடத்துல காற்று அறைகள் நிறைய இருக்கும். அந்த இடத்துல அந்த விதைகள் பதிஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, தண்ணியில் அது ஈஸியாக அப்படியே மிதக்கிட்டே போய் எந்த இடத்துல அது அழுகி அந்த விதைகள் போய் பதியுதோ அந்த இடத்துல அந்த விதையானது முளைத்து விடும். கனியில் மெல்லிய வெளியுறையும் நார் பகுதியிலான நடு உரை பகுதியும் கொண்டிருப்பது அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம். தேங்காவை இளநீரோ இல்லை தேங்காவை நான் அந்த மேலே அந்த மட்டை வச்ச தேங்காயை பார்த்தீங்கன்னா மட்டையை உரிக்க பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்கும், உங்களுக்கு நார் பகுதி இருக்குது இல்லையா. இப்போ அந்த நாரோடு சேர்த்து அந்த மட்டையோடு சேர்த்து ஒரு தேங்காயை தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அது மிதக்கும். எதனால் மிதக்குது அப்படின்னுட்டுன்னு சொன்னால், அந்த நார் பகுதியானது காற்றறைகளை கொண்டது. அதனால் என்ன செய்யும்னா, தண்ணியில் மட்டையுடைய தேங்காய் போட்டிங்கன்னா அப்படியே மிதக்கும். இந்த நதிக்கரை ஓரமாகவோ நீர்நிலை பகுதிகளில் இருக்கக்கூடிய கரை ஓரமாகவோ இந்த தேங்காய் மரம் இருந்ததுன்னா, நல்ல முற்றிய தேங்காய் மட்டையோட தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அந்த மட்டை தேங்காய் அப்படியே என்ன செய்யும், தண்ணியிலேயே அப்படியே மிதக்கிட்டே போகும். அது எந்த இடத்துல இடித்து எந்த இடத்துல தங்குதோ அந்த இடத்துல அது முளைக்க ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த பக்கமாக கூட அடிச்சுட்டு போயிட்டு அது இருந்து அது வேற ஒரு தேங்காய் மரமாக அது முளைக்கும். நீங்கள் நிறைய இந்த தேங்காய் மரத்தை பார்த்தீங்கன்னா எங்கன்னா நதிக்கரை ஓரமாகவோ இல்லை அந்த
நீர்நிலைகளின் ஓரமாவது அதிகமாக பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களை ஒரு சீனரி ஒன்று வரைங்க, இயற்கை காட்சி ஒன்று வரைஞ்சி கொடுங்க அப்படின்னுட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன வரைவீங்க? தண்ணீர் வரைவீங்க, அப்புறம் ஒரு பூ, தாமரை பூ இருக்கிற மாதிரி போடுவீங்க, மீன் இருக்கிற மாதிரி போடுவீங்க, அப்புறமா அந்த நதி கரையோரமாக இல்லை என்ன என்ன வரைவீங்க? ஒரு தென்னை மரம் வரைகிற மாதிரி, அந்த தென்னை மரம் அப்படியே வளைஞ்சு தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி தான் வரைஞ்சிருப்பீங்க. உங்கள் சின்ன வயசுல நீங்கள் வரைஞ்சிருப்பீங்கன்னா அப்படி தான் வரைவீங்க. இல்லை உங்கள் தம்பி தங்கச்சி யாரையாவது வரைய சொன்னாலும் அவங்க வரையக்கூடியது அந்த மாதிரி தான் வரைவாங்க. இது நேச்சுரலாக வரக்கூடியது. அதில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தென்னை மரங்கள் வந்து அதிகமாக அந்த நதிக்கரை ஓரத்தில் தான் அது முளைக்கும் அப்படின்ற மாதிரி. காரணம் என்னென்னா, அந்த மீசோஃபில் கனியினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து நார் நிறைந்ததாக இருக்கிறதுனால ஈஸியாக தண்ணியில் அடிச்சுட்டு போகும். அடுத்தது, லேசான சிறிய மற்றும் காற்றினை உள்ளடக்கிய விதை இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அல்லி. அடுத்தது வந்து உப்பிய தன்மையுடன் கூடிய கனிகளை கொண்டிருத்தல். எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டீரா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து தானாகவே காற்றில் மிதக்க இயலாத தன்மை கொண்ட விதைகள் ஓடு நீரின் வேகத்தினால் அடித்து செல்லப்படுகின்றது. எக்ஸாம்பிள் தேங்காய் தான். அது தேங்காய் வந்து பெருசாக இருக்குது, காற்றுல அடித்து செல்ல முடியாது, அதனால் என்ன செய்யும்? தண்ணியில் வந்து தண்ணி மூலமாக போயிடும். சரியா? இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் வந்து எப்படி முளைச்சிருக்கு, கரையோரமாக எப்படி ஒதுங்கி அது வளர்ந்துருக்குது அப்படின்னு 6.31 ஒரு படம் ஒன்று தேங்காய்னு ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள். அது தேங்காயிலேருந்து ஒரு விதை ஒன்று, தேங்காய் விதையிலேருந்து அப்படியே முளைச்சி வந்த மாதிரி ஒரு படம் ஒன்று காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தாமரையில் 6.30 தாமரையினுடைய அந்த ரிசெப்டக்கிள் பூத்தளம் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்வெர்டட் கோனிக்கல், தலைகீழான வடிவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கூம்பு வடிவம், தலைகீழான கூம்பு வடிவம் கொண்ட பூத்தளம்னு பார்த்தோம். அது இங்கே பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போ இது எல்லாமே வந்து ஹைட்ரோகோரிக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தது எல்லாமே. அடுத்தது வந்து விலங்குகள் மூலம் பரவுதல், டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். கனிகள் மற்றும் விதை பரவுதல் மனிதன் மூலமாகவோ பாலூட்டிகள், பறவைகள் இவற்றின் மூலமாக விதை பரவுதல் நடக்கும். அப்படின்னா நிறைய சிம்பிளாக சொல்லலாம். நம்ம இப்போது மாடு இதெல்லாமே வந்து ஒரு நிறைய தாவரங்கள் இருக்கக்கூடிய இடத்துங்களில் போய் மேய்ச்சலுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அதனுடைய உடம்பில் வந்து அதனுடைய ஸ்கின்ல வந்து சில விதைகள் ஒட்டிக்கும். அதில் வந்து சின்ன சின்ன கொக்கிகள் இருக்கிறதுனால அந்த விதைகள் வந்து அந்த விலங்குகளின் தோலின் மேலே ஒட்டிக்கும். அது அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். அது வெளியில் வந்து என்ன செய்யும்னா உடம்பை உலுக்கிடும். வெளியில் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து உடம்பு உலுக்கும் போது உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விதைகளானது அது எங்கே உலுக்குதோ அந்த இடத்துல விழுந்துடும். தண்ணி கிண்ணியெல்லாம் நல்லா கிடைக்கும் போது அந்த இடத்துல முளைக்க ஆரம்பிச்சிடும். இவை வந்து கொக்கிகள், ஹூக்டு ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம். கொக்கிகளுடன் கூடிய கனிகள். ஆக கனிகள் மற்றும் விதைகளில் காணப்படக்கூடிய கொக்கி, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜாந்தியம், அரிஸ்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான தாவரம். இதில் எல்லாமே வந்து கொக்கி மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது ஜாந்தியம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கொக்கி மாதிரி இருக்கிறது வந்து அந்த விலங்குகளின் தோலில் வந்து அப்படியே கொக்கி, விலங்குகளில் தோலோ அல்லது மனிதனின் உடைகள்லையோ அது ஒட்டிக்கும். ஒட்டிட்டு அது வந்து நம்ம அடுத்த இடத்துல வந்து உதறிட்டோம்னா அது விழுந்துடும். எங்கே கீழே உதறி தள்ளுறோமோ அங்கேருந்து வளர ஆரம்பிச்சிடும். ஒட்டிக்கொள்ளும் கனிகள் மற்றும் விதைகள், ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இதில் ஒட்டிக்கொள்ளும் தன்மை பெற்றதுன்னு சொல்லும் பொழுது அப்படி முதல்ல பார்த்தது வந்து கொக்கி மாதிரி இருக்கும், அப்படி குத்திக்கும். சில கனிகளின் ஒட்டிக்கொள்ளும் சுரபிகள் இருக்கிறதுனால அவற்றின் உதவியால் மேயும் விலங்குகளின் ரோமங்களில் அது போய் ஒட்டிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து போயர் ஹேவியா மற்றும் கிளியோம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஸ்கின்ல ஒட்டிக்கும் பொழுது வெளியில் வந்து அது உதுத்துரும். அடுத்தது வந்து கனிகள் மீது காணப்படும் பிசுபிசுப்பான அடுக்கு பறவைகள் கனிகளை உண்ணும் பொழுது அவற்றின் அலகுகளில் ஒட்டிக்கிட்டு பறவைகள் அலகினை மரக்கிளைகள் மீது
தேய்க்கும் போது விதைகள் கீழே விழுந்து அப்படி பரவிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கார்டியா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஆலஞ்சியம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ பறவைகளினுடைய மூக்கில் போயிட்டு அந்த பிசுபிசுப்பான தன்மையுள்ள கனிகள் அந்த விதைகள் போய் ஒட்டிக்கிச்சுன்னா அடுத்த மரத்தில் போயிட்டு என்ன பண்ணால் அது மூக்கு போய் அப்படி தேய்க்கும் போது என்ன செய்யும்னா அது கீழே கொட்டிடும். சரியா? அடுத்தது வந்து சதைப்பற்றுள்ள கனிகள், ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். நமக்கு நல்லா தெரியும் என்ன சதைப்பற்றுள்ள கனிகள், பப்பாயா, மாம்பழம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம மனிதர்களான நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல சுவையாக இருக்க பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். இப்போ நம்ம சேலத்து மாம்பழமெல்லாம் சேலத்துலேருந்து நமக்கு இங்கே வருது, டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் கடைசியில் நம்ம ஊருக்கு வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய கனி வகைகள் இங்கே வருது, நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னா இங்கேருந்து தூக்கி போட்டுடுறோம். நம்ம எங்கேருந்து எங்கே வருது, நம்ம ஊருக்கு வருது. எவ்வளோ சேலத்துலேருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த விதைகளை வந்து தூக்கி போட்டதுக்கப்புறம் வேறு இடத்துல அது முளைக்குது. அதே மாதிரி பப்பாயா, இந்த சீத்தாப்பழம், இந்த மாதிரி நிறைய பழ வகைகள் வேறு ஊர்லேருந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். இல்லை நம்ம அத்தை, சித்தப்பா, பாட்டி யார் வீட்டில் இருந்தோ அந்த பழத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து போடுறோம். அது மனிதர்கள் மூலமாக சதைப்பற்றுள்ள கனிகளில் உள்ள விதைகள் முளைக்க செய்யுது. சரிங்களா? இப்போது ஃபிகர் நம்பர் 6.32ன்னு ஒரு படம் இருக்குது பாருங்கள், சூரியகாந்தின்னு ஒரு 6.33 பப்பாளின்னு. பப்பாளி விதைகளை வந்து நம்மவே பரவ செய்வோம். சூரியகாந்தியில் அணில் வந்து சாப்பிட்ற மாதிரி அது வந்து ஜூகோரி, விலங்குகள் எப்படி அதை கடத்தி கொண்டு போகுதுன்னு அது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வெடித்தல் வழிமுறை மூலம் சிதறி பரவுதல் அப்படின்னு, டிஸ்பர்சல் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். கனிகள் வந்து விலங்குகள் மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ தண்ணீர் மூலமாகவோ பரவ முடியாதது, தானே கனிகள் திடீர்னு வெடித்து அது உள்ளே இருக்கிற விதைகள் அந்த தாவரத்தின் அருகிலேயே அப்படியே பரவி விழுந்துடும். இதை தான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம்னு சொல்கிறோம். நம்ம சில கனிகள் திடீரென்று ஒரு விசையுடன் வெடித்து அதனுடைய விதைகள் அந்த தாவரத்தின் அருகிலேயே பரவ உதவுகிறது. இந்த மாதிரியான தாவரங்களின் வகைகளில் வந்து சில மெக்கானிசம் உண்டு. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சில கனிகளை தொடுவதன் மூலம் அவை திடீரென வெடித்து விதைகள் மிகுந்த விசையுடன் தூக்கி எறியப்படுகின்றது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து காசி தும்பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரான்னு இன்னொரு படம். அதை வந்து அந்த செடி எப்படி தொட்ட உடனேயே அந்த ஃபோர்ஸ் அது மேலே பட்டு அது வெடிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான வெடிக்கிறது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே பட்ட உடனே திடீர்னு நம்ம தொடுவதன் மூலமாக அது வெடிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க, காசி தும்பை. சரியா? அடுத்து சில கனிகளின் மீது மழை தூறலுக்கு பின் மழை நீருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது திடீரென சத்தத்துடன் வெடித்து விதைகளானது பரவி விடுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரூயல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பட்டாசு செடின்னு கூட சொல்கிறாங்க. மழை வந்ததுக்கப்புறமா அந்த கனி நல்லா முற்றி இருந்தாக்கா அது மேலே நீர் துளிப்படும் பொழுது அது வெடிச்சிரும். இது எல்லாமே ஹை டர்க் ப்ரெஷரில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதை பரவுதலின் நன்மைகள் என்னன்னா, நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொல்லிட்டேன். தாய் தாவரத்துக்கிட்டேயே தாவரங்கள் வளர்ந்ததுனாக்கா மற்ற இதுக்கு எல்லாமே போட்டி அதிகமாக இருக்கும். அதனால் தாவரங்கள் ஒழுங்காக வளர முடியாது. அதனால் விதை பரவுதல் இருந்தால் மட்டும்தான் அது ஒழுங்காக முளைச்சி இடத்தினை பெறும் வாய்ப்பை அளிக்கும். விதை பரவுதலுக்கு அது உதவுகிறது அப்படின்ட்டு சொல்கிறோம். தன்மகரந்த செயற்கை இது எல்லாத்துக்குமே வந்து அது அந்த அயல் மகரந்த செயற்கையில் ஈடுபடும் வெளிக்கலப்பு தாவரங்களின் தாய் வழி மரபு பரிமாற்றத்திற்கு இது எல்லாமே உதவி செய்யுது. மனிதர்களால் மாற்றி அமைக்கப்பட்ட சூழல் மண்டலத்தில் கூட அவைகள் விளைய உதவுகிறது. பாலைவனங்களில் கூட சில நேரங்களில் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே விளைவிக்கிற தாவரங்கள் கூட இந்த மாதிரி கொண்டு போய் பரவுறது தான் காரணம். பாலைவனம் முதல் பசுமை மாறா காடுகள் வரையிலான பல்வேறு சூழல் மண்டலங்களில் நிலைநிறுத்தும் மற்றும் செயல்பாடுகளை அறிந்து கொள்ள இந்த உயிரி பன்மைத்தன்மை தக்க வைத்து கொள்ளவும் இது உதவுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த விதை பரவுதல் இல்லைன்னா நிறைய விதைகளானது அழிந்துவிடும்.
அதனுடைய அந்த சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த குறிப்பிட்ட வகையான தாவரங்கள் அங்கே நிலைநிறுத்தி கொள்ள முடியாதது வந்து அடுத்த இடத்துல கொண்டு போயின்னா அதனுடைய வெரைட்டி அதை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த விதையை பாதுகாக்கிறதுக்கு கூட சீட் பால்ஸ்ன்ற முறையை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாணம், களிமண் அதெல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே விதையை போட்டு பாதுகாப்பாக சுருட்டி வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து வறல் நிலமாக இருக்குதோ அந்த இடத்துல தண்ணி வரும்பொழுது அந்த இடத்துல முளைக்கிட்டோன்னு தூக்கி போடுறது. இதெல்லாமே வந்து சீட் பால்ஸ்ன்ற முறையை கூட மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதில் வந்து வேப்பங்கொட்டை, புளியங்கொட்டை அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு அது மேலே வந்து களிமண், சாணம் இதெல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்து காய வச்சுட்டு எங்கெல்லாம் போகிறோமோ அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம்னாக்கா ரோட்டோரமாக அது அப்படியே தண்ணி கிடைக்கும் போது அது அப்படியே முளைச்சிரும். இது வந்து சீட் பால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் கூட விதைகளானது முளைக்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இம்முறையானது தாவரமற்ற வெற்று நிலங்களில் தாவரங்களை மீள் உருவாக்கவும் தாவரங்களை பருவமழை காலத்திற்கு முன் தகுந்த பரவல் மூலமாக அரிதான இடங்களில் இது பரவ செய்வதற்கு துணையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து தாவரங்களின் இனத்தை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த விதை பரவுதல் தேவை அப்படின்னு சொல்கிற ஒரு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நம்ம இவ்வளோ ஃபேக்டர்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம அதில் எல்லாம் முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா இந்த சீட் டிஸ்பர்சல், விதை பரவுதல் தான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த விதைகள் பரவி அது வேரூன்றி அது வாழணும். அதுக்கு இந்த சொன்ன நம்ம நீர், காற்று, விலங்குகள், மனிதர்கள் இவர்களின் உதவியோடு தான் அது வந்து பரவி அதால் வாழ முடியுது. அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு விதை பரவுதல் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சஸில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மகரந்த சேர்க்கை கூட அது ரொம்ப உதவுது அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த தன்மகரந்த சேர்க்கை நிகழ்த்தும் தாவரங்களில் அவற்றின் மரபணுக்களின் இடம்பெயர்வதற்கு உதவும் ஒரே முக்கிய காரணம் இந்த செயல்தான். எந்த செயல்? இந்த விதை பரவுதல் தான் முக்கிய காரணம் அப்படின்னு. இந்த 6.34 படத்தை பாருங்க. அதில் கூட அந்த முள்ளா கனிகள் இருக்குது. இதெல்லாமே வந்து விதை பரவுதலுக்கு உதவக்கூடிய ஒரு அப்பெண்டேஜஸ்ன்னு சொல்லலாம். காசி தும்பை செடியை பாருங்கள். இந்த காசி தும்பை உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திடீர்னு அந்த கனிகள் வெடிக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த காசி தும்பை செடி தான். திடீர்னு நம்ம ஸ்பரிசம் பட்ட உடனே டக்குன்னு அது வெடிச்சிரும். அதுக்குண்டான எக்ஸாம்பிள் அதுதான். சரியா? இப்போ இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து விதை பரவுதல்.